தலைமை கழக அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அணியின் கேப்டன் பூச்சி எஸ் முருகன் அவர்கள், தலைமை நிலைய செயலாளர், வீட்டு வசதி வாரிய தலைவர். தலைமை கழக அணி அண்ணா அறிவாலயம் சுவற்றில் இருந்து தெரிக்கவிடும் பந்துகள் டெல்லியை கடக்கும். இதோ இவர்கள் கிரிக்கெட் மைதானத்தில் களம் காண உள்ளனர். அடுத்ததாக இளைஞர் அணியினர். தலைமை கழக அணியினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தலைமை கழக அணி முழு அணி வாங்க. முழு அணியினர் கொஞ்சம் தகவல் தொழில்நுட்பம் ரெடியா இருங்க. குழு புகைப்படம் தகவல் தொழில்நுட்ப அணி எடுக்கல, அதனால அவங்க வந்துருங்க. அதை முடிச்சு அடுத்தது எழுதி அனுப்பலாம். தகவல் தொழில்நுட்ப அணியினருடன் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ள உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். தகவல் தொழில்நுட்ப அணியினர் கணினியில் களம் காண்பவர்கள் களத்தில் ஆட உள்ளனர். அணியின் கேப்டன் மாண்புமிகு அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்கள். தற்போது தகவல் தொழில்நுட்ப பெண்கள் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அணியின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்கள், அணியின் கேப்டன் திருமிகு இந்திரா அவர்கள். அணியினருக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக பலத்த கரவொலிகளை எழுப்புவோம். தகவல் தொழில்நுட்ப பெண்கள் அணியினர் கிராமங்களில் இருந்த பெண்களை கணில்களை ஆட வைத்த வருகை தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இதோ இந்த கிரிக்கெட்டில் களத்தால் உள்ளனர் இந்த பெண்கள் அணியினர். இளைஞர் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். இளைஞர் அணியின் செயலாளர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள், அணியின் கேப்டன் திரு கு.பி. ராஜா, மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் அவர்கள். இளைஞர் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அணியின் கேப்டன் திரு ஜி.பி. ராஜா அவர்கள், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் அவர்கள். இளைஞர் அணியின் செயலாளர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஆட்டம் இது. தமிழ்நாட்டை கடந்து நாட்டை காக்கும் கரங்களின் ஆட்டம். அடுத்ததாக மாணவர் அணியினர் தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர் அணிக்கு அடுத்ததாக மருத்துவ அணியினர். மாணவர் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அணியின் கேப்டன் திரு எஸ் மோகன், மாநில மாணவர் அணி இணை செயலாளர் அவர்கள். அணியின் செயலாளர் திரு சி.வி.எம்.பி. எழிலரசன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். தலைவர் 72 மாபெரும் விளையாட்டு திருவிழாவில் பங்கேற்க உள்ள மாணவர் அணிக்கு சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். அநீதியை தட்டி கேட்பவர்கள் மட்டுமல்ல, நீதிக்காக களத்தில் நிற்பதில் முதன்மையானவர்கள். இதோ கிரிக்கெட் கிரவுண்டில் களக்காண உள்ளனர் மாணவர் அணியினர். மருத்துவர் அணியினை அடுத்ததாக தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு ஆதிதிராவிட நலக்குழு அணியினர். மருத்துவர் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம்.
அணியின் கேப்டன் மாநில மருத்துவர் அணி செயலாளர் மருத்துவர் திரு எழிலன் எம்எல்ஏ அவர்கள். கிரிக்கெட் விளையாட்டு திருவிழாவில் பங்கேற்க உள்ள மருத்துவர் அணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மக்களை காக்கும் கரங்கள். மாண்புமிகு முதலமைச்சர்களின் கண்ணாக இருக்கும் துறை சுகாதாரத்துறை. மருத்துவ அணியினருக்கு சிறப்பு பரிசு வழங்கி குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆதி திராவிட நலக்குழு அணியினரை தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதி திராவிட நலக்குழு அணியினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆதி திராவிட நலக்குழுவின் அணி செயலாளர் திரு கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அவர்கள். ஆதி திராவிட நலக்குழு அணியினர் அணியின் கேப்டன் ஆதி திராவிட நலக்குழு அணி செயலாளர் திரு கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அவர்கள். சமூக நீதியை ஆழமாக ஊன்றும் வேர்கள் இவர்கள். இதோ அணிக்கான சிறப்பு பரிசினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். சிறுபான்மை நலப்பிரிவு அணியினரை தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறுபான்மை நலப்பிரிவு, அடுத்ததாக அயலக அணி, அதற்கு பிறகு மீனவர் அணி. சிறுபான்மை நலப்பிரிவு அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அணியின் செயலாளர் டாக்டர் சுபேர் கான், அணியின் கேப்டன் திரு ரஃபீக் அகமது அவர்கள். ஒற்றுமைக்காக மக்களுடன் நிற்கும் சிறுபான்மை நலப்பிரிவு அணியினர் அணியின் செயலாளர் டாக்டர் சுபேர் கான் அவர்கள். அணியின் கேப்டன் திரு ரஃபீக் அகமது அவர்கள். அயலக அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அயலக அணியினர் அணியின் செயலாளர் திரு எம் அப்துல்லா எம்பி அவர்கள். அணியின் கேப்டன் திரு கண்ணிகை ஸ்டாலின் அவர்கள். வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள். கடல் கடக்கும் திட்டங்களை தமிழ் மக்களுக்கு கொண்டு செல்லும் அணியினர் அயலக அணியினர். கிரிக்கெட் விளையாட்டில் களம் காண உள்ள அயலக அணியினருக்கு சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக மீனவர் அணியினர். மீனவர் அணியினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் 72 மாபெரும் விளையாட்டு திருவிழாவில் களம் காண உள்ள மீனவர் அணியினர். அணியின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், அணியின் கேப்டன் திரு ஏ மோகன் அவர்கள். எப்போதும் கடலுக்கு முகம் காட்டும் மனிதர்கள் இதோ இப்போது விளையாட்டு களத்தில். அடுத்ததாக பொறியாளர் அணியினரை தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொறியாளர் அணியினர், அதன் பிறகு சுற்றுச்சூழல் அணி, அதன் பிறகு மாமன்ற உறுப்பினர்கள் அணி. பொறியாளர் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அணியின் செயலாளர் SKP கருணா அவர்கள். அணியின் கேப்டன் திரு சக்கரவர்த்தி அவர்கள். சிந்தனை ஆற்றலில் மட்டுமல்ல, கிரிக்கெட் களத்திலும் நாங்கள் இருக்கிறோம் என்னும்படி தற்போது பொறியாளர் அணியினருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் அணியினரை தயாராக இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுற்றுச்சூழல் அணியினர் மாமன்ற உறுப்பினர்கள் அணி, சென்னை அணி. சுற்றுச்சூழல் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அணியின் செயலாளர் கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள். அணியின் கேப்டன் திரு செல்வகுமார் அவர்கள்.
இயற்கையை காத்து நிற்கும் அரங்கல் சுற்றுச்சூழல் அணியினர் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வாழ்த்துக்களையும் சிறப்பு பரிசையும் பெற்றுக் கொள்கின்றனர். மாமன்ற உறுப்பினர்கள் அணியினரை தயாராக இருக்க அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அடுத்ததாக சென்னை அணி, அதற்கு பிறகு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணி. மாமன்ற உறுப்பினர்கள் அணியினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அணியின் கேப்டன் திரு சங்கர் கணேஷ் அவர்கள். ரெபல் வீரர்கள் சென்னை மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் இதோ கிரிக்கெட் களத்தில். சென்னை அணியினரை தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிரிக்கெட் விளையாட்டில் களம் காண உள்ள சென்னை அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அணியின் கேப்டன் திரு வினோத் வேலாயுதம் பகுதி கழக செயலாளர் அவர்கள். தமிழ்நாட்டின் தலைநகரம் பந்தாரை வாழ வைக்கும் சென்னை. சென்னை அணியினர் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணியினரை தயாராக இருக்க அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அடுத்ததாக விளையாட்டு மேம்பாட்டு அணியினர் தயாராக இருக்க அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தையும் எழுத்தாளர்களையும் காப்பது திராவிட மாடல் அரசு, கலையையும் கலைஞர்களையும் காப்பது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ அணியின் செயலாளர் அணியின் கேப்டன் திரு அன்புமணி கோபி அவர்கள். இந்த அணியில் கேப்டனாக பெண் இருக்கிறார் என்பதில் பெருமை கொள்கிறோம். போட்டோ எடுத்து தயவு கூர்ந்து இருக்கை நம்ம மார்க்கெட் அங்க நிக்க வேண்டாம். விளையாட்டு மேம்பாட்டு அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். ஒற்றுமை, உற்சாகம், விளையாட்டின் மீதான ஊக்கம் என அனைத்தையும் ஒற்றை புள்ளியில் சாத்தியப்பட இப்போட்டியை முன்னெடுத்துள்ளது கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி. இதோ விளையாட்டு மேம்பாட்டு அணி அணியின் செயலாளர் அவர்கள். அணியின் கேப்டன் செல்வி ரேவதி மகா அவர்கள். பெண்ணை தலைமையாக கொண்டு களம் காண்கிறது விளையாட்டு மேம்பாட்டு அணி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் கடமையை அரசியல் பணிகளில் மட்டுமல்ல, ஆட்சிப் பணிகளில் மட்டுமல்ல, ஆண்களுக்கு நிகராய் விளையாட்டிலும் கம்பீரமாய் களம் காணும் கழக மகளிர் அணியினர். சென்னை மாநகர மேயர் பெண்கள் அணியினரை மகளிர் தொண்டர் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அணியின் செயலாளர் நாமக்கல் திருமிகு ராணி அவர்கள். அணியின் கேப்டன் திருமிகு மோனிஷா அவர்கள். எங்கும் தடம் பதிக்கும் மகளிர். இதோ மகளிர் அணியினருடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். மகளிர் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக அணியின் செயலாளர் திருமிகு ஹெலன் டேவிட்சன் அவர்கள். அணியின் கேப்டன் திருமிகு கனிமொழி தனசேகரன் அவர்கள். கிரிக்கெட்டிலும் நாங்கள் கில்லி என களம் காண போகும் மகளிர் அணியினர் இது இப்போது கரவொலியின் மூலம் நமது வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அனைவரையும் இருக்கையில் அமர அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். தயவு கூர்ந்து அனைவரும் இருக்கையில் அமருமாறு